ஜெயில இருந்து வந்ததுமே பாரதி ஏதாவது பண்ணணும் தான் மேடம் போயிட்டோம். அவளை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கலாம் தான் மேடம் நினைச்சோம். ஆனா என்ன ஆனா அதுக்குள்ள ஆதி வந்து காப்பாத்திட்டாரு அதானே? பாரதி வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் அத்தனை தடவை கால் பண்ண, யாருமே எடுக்கல. நல்ல வேலை ஆதி வந்து காப்பாத்தினாரு. மேடம் அன்னைக்கு என்னடானா பாரதி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா ஆதி சார் காப்பாத்திட்டாருன்னு சந்தோஷப்படுறீங்க. எங்களுக்கு எதுவுமே புரியல மேடம். உங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாம். இனிமே நான் சொல்லாம பாரதி எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். ஆனா அது எடு. இது வரைக்கும் நீங்க செஞ்சதுக்கும் இதுக்கு மேல நீங்க செய்யாததுக்கும் இதை வச்சுக்கோங்க. நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒன்னும் புரியல மித்ரா. உனக்கே புரியலையா? இந்த ஐடியாவோட கோரே நீதான். உனக்கே புரியலன்னா என்ன அர்த்தம்? ஏய் என்ன மித்ரா வளர்ற? பாரதிய ஆதி காப்பாத்தினதுக்கு சந்தோஷப்படுற, இவங்களையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுக்கற. ஏய் என்ன இது? அண்ணா அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஒருவேளை ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் பாரதி அவன் வெறுக்கணும்னு சொன்னல. இப்ப அந்த வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு என்னமோ சரியா படல தம்பி, அதனாலதான் ஆர்டரை வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நாங்க ஒண்ணும் உங்க மேல பழிய போடல, ஊரே அப்படிதான் பேசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் இந்த கன்றாவியை நேர்ல பார்த்துட்டு தான் போனோம். எங்க வீட்டுல இப்படி பொண்ணுங்கெல்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை அடிக்கடி வந்துட்டு போக மாட்டான். அப்போ இதெல்லாம் உன் வேலைதானா? ஆனா என்ன இருந்தாலும் ஆதி போய் காப்பாத்ததானே செஞ்சிருக்காரு. காப்பாத்தினா காப்பாத்திட்டு போறாரு. எனக்கு தேவை பாரதியோட சாவு இல்ல. பாரதி என் வாழ்க்கையில வரவே கூடாது. இந்த வெறுப்ப பத்த வச்சுட்டு நெருப்ப மாத்தி விட்டோன்னு வச்சுக்கோயேன், சாகுற வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல அப்பப்ப அந்த நெருப்புல என்னைய ஊத்தி ஊத்தி அணையமா பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் கரெக்ட் தான் மித்ரா. இருந்தாலும் என் மனசுக்கு ஒண்ணு தோணுது. என்னதான் இருந்தாலும் ஆதியையும் பாரதியையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிறது பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிற மாதிரி.